Hello friends, welcome to லுக்ஷிகா சமையல். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஃப்ரூட் சாலட் தாங்க பார்க்க போறோம். பப்பாயா ஃப்ரூட் சாலட். பப்பாளி பழத்துல எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இது நம்ம ஸ்கின்க்கு, ஹேர்க்கு அது மட்டும் இல்லைங்க, நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. வாங்க பப்பாயா ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பப்பாளி பழம், சாட் மசாலா, மிளகுத்தூள், எலுமிச்சைப்பழம், உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ வாங்க பப்பாயா ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பப்பாளி பழம் எடுத்துருக்கேங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பாயா அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பப்பாயாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி போல் எலுமிச்சைப்பழம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எலுமிச்சைப்பழமும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பப்பாயா கூட இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, பப்பாயா சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எம்மியான, டேஸ்டான, ஹெல்த்தியான பப்பாயா சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.